Good morning students. Welcome to Metric for CS. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 11th யூனிட் 1 சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து சாப்டர் 1ல் நமக்கு இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஏற்கனவே நான் பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெஸ்ட் ஆஃப் த டாபிக் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் எ கம்ப்யூட்டர் இஸ் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னால் நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா இட் இஸ் த எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸ் தட் இன்புட் அக்கார்டிங் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட் டு இட் அண்ட் கிவ்ஸ் த டிசையர் அவுட்புட் அட் எ வெரி ஃபாஸ்ட் ரேட். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அது ஒரு மிஷின். ஸோ அது என்ன பண்ண போகுது அப்படின்னா யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கிட்டு தென் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஸோ அக்கார்டிங் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்குரிய டிசையர் அவுட்புட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ இதுதான் கம்ப்யூட்டர். தென் கம்ப்யூட்டர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க போகிறோம். ஸ்டோரிங் டேட்டா, ஸோ நிறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதாகட்டும். தென் நம்ம வீட்லேயே சரி என்றைக்கு இபி பில் கட்டணும், தென் வாட்டர் பில் என்னைக்கு கட்டணும், என்றைக்கு க்ராசரி போகணும். ஸோ இந்த மாதிரி டேட்டா மந்த்லி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது இது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்காகட்டும். வெதர் ஃபோர்காஸ்டிங், இப்போ ஐபிஎல் மேட்ச்லாம் பிளான் பண்ணுறாங்க. அப்போ எந்த ஸ்டேட்டில் என்றைக்கு மழை வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்போ என்றைக்கு மேட்ச் வைக்கலாம், என்றைக்கு மேட்ச் வைக்கக்கூடாது, எப்போ வந்து ரொம்ப வெயில் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி வெதர் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்காகட்டும். தென் புக்கிங் பண்ணுறதுக்கு ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, தென் ரயில்வேஸில் டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும், மூவி டிக்கெட்ஸ்க்காகட்டும், ஈவன் சின்ன சின்ன குட்டீஸ் எல்லாம் கூட வீட்டில் என்ன பண்ணுறதுங்க கேம்ஸ் விளையாடுறதாகட்டும், எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா அது ஒரு மெஷின். யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கிட்டு ஸோ அக்கார்டிங் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இட் வில் ப்ரொவைட் த டிசையர் அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்ளிகேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு டேட்டா அப்படின்னா என்ன. ஸோ டேட்டா அப்படிங்கிறது இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் அன்ப்ராசஸ்டு டேட்டா. ஸோ இந்த ரா ஃபேக்ட் அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட் வச்சு நம்ம கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறேன், கம்யூனிகேட் பண்ணுறேன்னா என்னால் பண்ண முடியும். தென் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும், இன்டர்பிரிட்டேஷன் என்னால் பண்ண முடியுமானா பண்ண முடியும். தென் ப்ராசஸிங் பண்ண முடியுமானா எஸ் ப்ராசஸிங்கும் பண்ண முடியும். ஆனால் இந்த டேட்டாக்கு மீனிங் இருக்கானா மீனிங் இல்லை. ஸோ அது ஒரு ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜா அப்படின்னா கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுக்குமா அப்படின்னா டேட்டா வந்து கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுக்காது. அது மீனிங் லெஸ் தான் பண்ணும். எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் 134 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி 16 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. தென் கவிதான்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 134 என்னது, இது ஸ்ட்ரீட் நம்பரா இல்லை ஏஜா இல்லை அது என்னவா இருக்கும். அப்போ அந்த 16ங்கிறது என்னது, கவிதாங்கிறது என்னது, இது எல்லாமே வந்து ஒரு லிங்க்கே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஒரு அன்ப்ராசஸ்டு ஒரு ரா ஃபேக்டாக தான் நம்ம டேட்டாவை கன்சிடர் பண்ண முடியும். இப்போ இதே அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்டை எப்படி இன்ஃபர்மேஷனாக மாற்றலாம் அப்படின்னா ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இதோட வைஸ் வெர்சா. அப்போ அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்டை நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபேக்டாக மாற்றணும் அப்படின்னா அதுதான் இன்ஃபர்மேஷன். அப்போ டேட்டாவில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் சொன்னோம், டேட்டாவில் நம்மளால் ஒரு மீனிங்ஃபுல் கண்டென்ட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால் வர முடியும். தட் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட். அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட் அப்படின்னா அது டேட்டா. அதைவே நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன கொடுக்கும், இட் இஸ் த மீனிங்ஃபுல். இப்போ இதே 134 16 கவிதா அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எப்படி நம்ம மீனிங்ஃபுல்லாக மாற்றலாம். ஸோ கவிதா இஸ் 16 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கவிதாங்கிறது ஒரு ஒரு பொண்ணோட பேர். ஸோ அந்த பொண்ணோட வயது என்னது 16. ஸோ கவிதா இஸ் 16 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். அப்போ அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்டை நம்ம ப்ராசஸ்டு ரா ஃபேக்டாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா சம் மீனிங்கை நமக்கு கன்வே பண்ணும். இந்த மாதிரி அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்டை ப்ராசஸ்டு ரா ஃபேக்டாக மாற்றுறோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு பேர். தென் நெக்ஸ்ட்டு ஸோ
டேட்டா ப்ராசஸிங்க்கு எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஃபிகர் 1.1 வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இது இன்புட். ஸோ அந்த இன்புட்டை நம்ம எங்கே பாஸ் பண்ணுறோம்? ஸோ ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னவா டெலிவர் பண்ண போகுது? நமக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணும். அப்போ இன்புட் கொடுக்க போகிறோம், தென் மிஷின் வந்து ப்ராசஸ் பண்ண போகுது, தென் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அப்போ நம்ம இன்புட் வந்து ப்ராசஸர் வரைக்கும் போகிற வரைக்கும் இட் இஸ் அன்ப்ராசஸ்டாக தான் இருக்க போகுது. தட் மீன்ஸ் டேட்டாவாக இருக்க போகுது. அப்போ ப்ராசஸர்லேருந்து வெளியே வரப்போ, அதாவது அவுட்புட்டாக நமக்கு ரீச் ஆகிறப்ப அது என்னவா கிடைக்கும்? நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும். ஏன்னா ப்ராசஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அன்ப்ராசஸ் என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு? ப்ராசஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் என்ன பேர்? டேட்டா ப்ராசஸிங். அப்போ நமக்கு இன்ஃபர்மேஷனாக கையில் கிடைக்கும். ஸோ இதுதான் பாருங்கள், 1.2 தான் ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்லி நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இட் டேக்ஸ் த ரா டேட்டா, தட் மீன்ஸ் அன்ப்ராசஸ்டு அஸ் அன் இன்புட்டாக எடுக்கும் ஃப்ரம் த யூசர். யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க யூசர்கிட்டேருந்து அன்ப்ராசஸ்டு டேட்டாவை இன்புட்டாக எடுத்துகிட்டு தென் அதை ப்ராசஸ் பண்ணும். ஸோ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அது வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராசஸ் பண்ணி முடிச்சோன்னே நமக்கு என்னவா ப்ரொடியூஸ் பண்ண போகுது? ஒரு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அந்த ரிசல்ட் வந்து அன்ப்ராசஸ்டா ஆர் ப்ராசஸ்டான்னு பார்த்தா இட் இஸ் த ப்ராசஸ்டு. ஏன்னா ப்ராசஸருக்குள்ளே போய் ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்போ அது இன்ஃபர்மேஷனாக நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. இந்த அவுட்புட் தான் ஃப்யூச்சர் யூஸுக்காக நம்ம சேவ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10.5 அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த 10.5ங்கிறது என்னது? 2 ஒரு வேல்யூ. ஸோ அதை வச்சு அது என்ன நமக்கு தெரியாது. இப்போ இந்த இன்புட்டை நான் எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா ப்ராசஸரில் சென்ட் பண்ண போகிறோம். அப்போ ப்ராசஸரில் என்ன சொன்னோம்? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி அது ஒர்க் பண்ண போகுதுன்னு சொன்னோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த 10.5 அடிஷன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன், எனக்கு அடிஷன் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்கோம்? 10ஐயும் 5ஐயும் எடுத்து ஆட் பண்ணி 15 அப்படிங்கிற அவுட்புட் கொடுக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 10.5 இருந்த 2 அன்ப்ராசஸ்டு ஃபேக்ட்டு நமக்கு என்னவா கிடைக்குது? 15 அப்படிங்கிற ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷனாக கிடைக்குது. இந்த டேட்டா அங்கே இன்ஃபர்மேஷனாக கிடைக்குது. எதை பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது? நம்ம என்ன சொன்னோமோ, என்ன ப்ராசஸ் பண்ண சொன்னோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இது 15 கிடச்சிருக்கு. இப்போ அதே 10.5 நான் மைனஸ் பண்ண சொன்னால் அப்போ 10 - 5 எனக்கு 5ங்கிறது கிடைக்கும். அப்போ அங்கே என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு? சப்ராக்ஷன் நடந்திருக்கு. தென் 10*5 மல்டிப்ளிகேஷன் கொடுத்தோமா 10 × 5 50. ஸோ 50ங்கிறது நமக்கு என்னது? அவுட்புட். இட் இஸ் த இன்ஃபர்மேஷன். 10.5ங்கிறது டேட்டா, அது அன்ப்ராசஸ்ட். அதே 50, 5, 15 அப்படிங்கிறது நமக்கு இன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சேஷன். நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? இப்போ நமக்கு கம்ப்யூட்டர்னால் என்னன்னு தெரியும். கம்ப்யூட்டரில் இப்போ என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பார்க்கலாம் வாங்க. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டர்ஸுங்கிறது ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேரோட காம்பினேஷன் தான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படிங்கிறது நாம் என்ன பார்க்குறோம், வாட் வி கேன் சி, வாட் வி கேன் டச், நம்மளால் பார்க்க முடிஞ்ச தொட முடிஞ்சது எல்லாமே ஹார்ட்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது வந்து நம்ம பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. கோடிங் அது பார்க்கலாம், வேணாம் கோடிங் எழுதலாமே தவிர ஸோ அந்த கோடிங் போய் டச் பண்ண முடியுமா? ஸோ முடியாது. அப்போ ஒரு யூஸரால் எதை வந்து டச் பண்ண முடிஞ்சு எதை பார்க்க முடியுதோ அதுதான் ஹார்ட்வேர். இப்போ ஹார்ட்வேருக்கு என்ன சொல்லும், இன்னும் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் த ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் காம்போனன்ட் ஆஃப் எ கம்ப்யூட்டர். மதர் போர்ட் மாதிரி, மெமரி டிவைசஸ் மாதிரி, மானிட்டர்ஸ் மாதிரி, கீபோர்ட் மாதிரி, இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? இட் இஸ் த ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாஃப்ட்வேர்னு என்ன சொன்னோம்? சாஃப்ட்வேருங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரோக்ராம்ஸ், அதை ரைட் பண்ணுவோம், கோடிங் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சாஃப்ட்வேர். அப்போ இந்த சாஃப்ட்வேரை நம்ம என்ன பண்ண முடியும்? சார் எழுத முடியும். ஸோ அந்த சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ண போகுது? ரன் பண்ணி நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அப்போ இந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்ததான் நமக்கு என்னது? கம்ப்யூட்டர் சிஸ்டம். அது கம்ப்யூட்டர். அப்போ தான் அது நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணி நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன கம்ப்யூட்டரில்? ஐபிஓ சைக்கிள். அது என்ன மேம் ஐபிஓ அப்படின்னா? ஸோ இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் அப்படிங்கிறது யார் கொடுப்பா? யூசர், நாம் கொடுப்போம். தென் ப்ராசஸ் யார் பண்ணுவா? ஸோ கம்ப்யூட்டர் பண்ண போகுது. தென் அவுட்புட்டும் அதான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு நாம் ப்ரொவைட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸரில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு
தென் நமக்கு மானிட்டரில் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இன்புட் கீபோர்டு வயா மவுஸ் அந்த மாதிரி இன்புட் யூனிட் மூலமாக கொடுக்க போகிறோம், இன்புட் டிவைஸ் மூலமாக கொடுக்க போகிறோம். தென் சிபியூ மூலமாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு சிஸ்டம் ஸ்க்ரீன் மூலமாக என்ன பண்ண போகுது, அவுட்புட்டாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் ஐபிஓ சைக்கிள். எல்லா டாஸ்க்குமே ஸோ இந்த ஐபிஓ சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணும். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். தென் இன்புட் முன்னே சொல்லிட்டோம். ஸோ இன்புட் என்ன ஃபார்மில் கொடுக்கும், ஸோ யூசர் வந்து இன்புட் கொடுப்போம், அதை ப்ராசஸர் வந்து எடுத்துக்கிட்டு டிசைர் அவுட்புட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இன்புட் கொடுக்கறதுக்கு இன்புட் யூனிட்ஸ் இருக்குது. தென் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் சிபியூன்னு சொல்லலாம் இல்லையா, ஸோ அதில் தான் ப்ராசஸ் பண்ண போகுது. தென் அவுட்புட் வந்து நமக்கு அவுட்புட் யூனிட் மூலமாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. தென் இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே எங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், மெமரி யூனிட்டில் நமக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஐபிஓ சைக்கிள்ஸ் மூலமாக தான் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டரில் நடக்குது. தென் நெக்ஸ்ட் இதுதான் அதோட டயக்ராம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் இருக்க டயக்ராம். இன்புட் யூனிட் இன்புட் கொடுக்கறதுக்காக, தென் சிபியூ என்ன பண்ணும், இது ப்ராசஸ் பண்ணுறதுக்காக, தென் ப்ராசஸ் பண்ணிவிட்டு எங்கே டேட்டா ஸ்டோர் பண்ணோம், இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் பண்ணோம். தென் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மெமரிஸ் தனியாக இருக்குது, அப்புறம் அவுட்புட் யூனிட் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ இது ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்புட் யூனிட்னா என்ன, இன்புட் யூனிட் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா, ஃபீட் பண்ண போகிற எந்த ஃபார்ம் ஆஃப் டேட்டாவையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்புட் வந்து விச் கேன் பி ஸ்டோர்டு இன் த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ இன்புட் கலெக்ட் பண்ணிவிட்டு தென் அதை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா மெமரி யூனிட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லுவோம், கீபோர்டு, மவுஸ், இதெல்லாம் நமக்கு இன்புட் டிவைஸ். ஸோ அப்போ இன்புட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு நம்ம ஃபீட் பண்ண போகிற டேட்டாஸ் தான் இன்புட். தென் நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியூ. சிபியூ இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சிபியூ இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்லை. ஸோ அதுதான் அதோட பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ சிபியூ தான் மேஜர் காம்போனன்ட் விச் இன்டர்பிரட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யூசர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே, சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது என்னது அப்படின்னா அதுதான் சிபியூவோட வேலை. அது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ஸோ இட்ஸ் கண்ட்ரோல் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல் அதர் காம்போனன்ட்ஸ். ஸோ நம்ம சொன்ன மெமரி இருக்குது, இன்புட் யூனிட் இருக்குது, அவுட்புட் யூனிட் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே எது கண்ட்ரோல் பண்ணோம், சிபியூ கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அதில் சம் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எது, சிபியூ தான். தென் சிபியூவில் டு அக்செப்ட் டேட்டாஸ் இன்புட். ஸோ பைனரி டேட்டாவை இன்புட்டை அக்செப்ட் பண்ணுது. ஸோ அப்போ பைனரினா என்னது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் நம்ம பைனரின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் மெஷின் லெவல் லாங்குவேஜ். கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரே லாங்குவேஜ் மெஷின் லெவல் லாங்குவேஜ் தான். பட் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ். அப்போ அந்த ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்டர்பிரிட்டர், கம்பைலர்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்புட்டாக பைனரி டேட்டாவை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ப்ராசஸர் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு தென் அவுட்புட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். தென் சிபியூவில் இம்பார்ட்டண்ட்டாக 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன, கண்ட்ரோல் யூனிட், அர்த்மெட்டிக் யூனிட் அண்ட் அர்த்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், அதான் ஏஎல்யூன்னு சொல்லுவோம். தென் மெமரி யூனிட். ஸோ இந்த 3 யூனிட்டும் சேர்ந்தது தான் சிபியூ. தென் நெக்ஸ்ட் இப்போ இதோட ஒவ்வொரு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஒவ்வொரு யூனிட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து அர்த்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ ஏஎல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஏஎல்யூ தான் இட் இஸ் சிபியோட ஒரு பார்ட்டாக இது ரன் ஆக போகுது. ஸோ அது என்ன பண்ண போகுது அப்படின்னா வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய கால்குலேஷன்ஸ், கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்கே பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஏஎல்யூவில் தான் பர்ஃபார்ம் பண்ணும். அப்போ யூசர் கொடுக்குற இன்புட் இன்புட் எடுத்துகிட்டு வயா கீபோர்டு ஆர் மவுஸ் வயா இன்புட் எடுத்துகிட்டு தென் ஏஎல்யூவில் தான் இந்த கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்ன பண்ணோம், அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன் சச் அஸ் அடிஷன்ஸ், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், தென் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எங்கே பர்ஃபார்ம் பண்ண போகுது, அர்த்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டில் தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது. தென் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும், நான் சொன்னேன் இல்லையா அதில் ஒரு இன்டர்னல் மெமரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் பாருங்கள். சிபியூவில் இங்கே ஒரு இன்டர்னல் மெமரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த இன்டர்னல் மெமரியில் தான் என்ன பண்ணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். தென் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏஎல்யூ ப்ரொமோட்ஸ் த டெசிஷன்ஸ் மேக்கிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ ஏஎல்யூவில் இருக்க இந்த
கம்ப்யூட்டரில் இருக்க டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த ஏஎல்யூ அதுதான் வந்து இந்த எபிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏஎல்யூவில் தான் என்ன பண்ண போகிறோம், கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டரில் இருக்க டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி எல்லாமே எது ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான் ப்ரொமோட் பண்ணுது. ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு இல்லையா ஏஎல்யூ என்ன பண்ணுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இன்புட் யூனிட் என்ன பண்ணுதுன்னா இன்புட் வந்து சிஸ்டம்க்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தோம். தென் இப்போ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டில் தான் நம்ம கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ண போகிற அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் என்ன ப்ரோக்ராம் எழுதுறமோ எல்லாமே எங்கே பர்ஃபார்ம் பண்ணும் ஏஎல்யூவில் தான் பண்ண போகுது. தென் நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட். ஸோ கண்ட்ரோல் யூனிட் வந்து கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் சிபியூக்காகட்டும் மெமரி ஆகட்டும் ஐஓ டிவைஸ் ஆகட்டும் இதை மூணுக்குள்ளே நடக்கிற ஃப்ளோ ஆஃப் டேட்டா எங்கேருந்து எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படிங்கிற கண்ட்ரோல்லாம் எது பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இட் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் நடக்கிற எல்லா ஆப்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது பேர் தான் கண்ட்ரோல் யூனிட். Then next வந்து output unit. So output unit is any hardware component that conveys information to user. User understand பண்ணக்கூடிய எல்லா அவங்க எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி யூசரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறோம் அவுட்புட் யூனிட்னு சொல்கிறோம். நான் ரிப்பீட் பண்ணுறேன். யூசரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுற எல்லா ஹார்ட்வேர் காம்போனண்ட்டுமே அவுட்புட் யூனிட் தான். ஸோ அப்போதைக்கு எக்ஸாம்பிள்ஸ் மானிட்டர், பிரிண்டர்ஸ் இதெல்லாம் அவுட்புட் யூனிட்டோட எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு மெமரி யூனிட். ஸோ மெமரி யூனிட்டோட வேலை என்னது? ஸோ யூசர் கொடுக்குற டேட்டாவையோ இல்லை அது ஃபைனலைஸ் பண்ணிட்டு வர இன்ஃபர்மேஷனையோ ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃபார் ஃபர்தர் யூஸிங். நான் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டேன். ஸோ நாளைக்கு அந்த ப்ரோக்ராமில் நான் இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும் இல்லை நான் எடிட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணியிருக்கணும் இல்லையா? எங்கே ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மெமரி யூனிட். மெமரி யூனிட்டில் நம்ம ஒர்க் பண்ணுற டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் மெமரி யூனிட்டோட வேலை. ஸோ மெமரி யூனிட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி யூனிட்ஸ் இருக்குது. என்னென்ன? பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. ஸோ ப்ரைமரி மெமரி இஸ் த டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ப்ரைமரி மெமரியை இன்னொரு பேர் வந்து மெயின் மெமரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது வந்து டெம்பரவரி மெமரின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ டேட்டா வந்து எதெல்லாம் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதெல்லாம் வந்து ரெடி டு எக்ஸிக்யூட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இல்லையா? அந்த டேட்டாஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ப்ரைமரி மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். தென் இந்த ப்ரைமரி மெமரி இன்னொரு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் த மெயின் மெமரின்னு சொல்கிறோம். இதை வெலட்டைல் மெமரின்னு சொல்கிறோம். ஏன் இது வெலட்டைல் மெமரின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கரண்ட் சடனாக வந்து பவர் எனக்கு ஆஃப் ஆகுது அப்படின்னா நான் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும் அந்த டேட்டா ஃபுல்லாகவே எனக்கு லாஸ்ட் ஆகிடும். எங்கே இருந்தால்? ப்ரைமரி மெமரியில் இருந்தால். தட் மீன்ஸ் மெயின் மெமரியில் இருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பவர் சடனாக ஆஃப் ஆகுது அப்படின்னா நான் இது வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணணும் அந்த டேட்டாஸ் எல்லாமே எனக்கு அழிஞ்சிரும், லாஸ்ட் ஆகும் பவர் ஆஃப் ஆச்சுன்னா. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரைமரி. இட் இஸ் த டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எனக்கு டேட்டாஸ் எல்லாம் எனக்கு பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி வந்து ரோம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ரீட் ஒன்லி மெமரி தான் நமக்கு செகண்டரி மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து நமக்கு primary memory and temporary memory, it is the volatile memory. Then ROM வந்து secondary memory, it is permanent memory. Then அது வந்து non volatile memory. பவர் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், சடனாக பவர் ஆஃப் ஆகுதுன்னா நம்ம செகண்டரி மெமரியில் இருக்கப்போ டேட்டா வந்து நமக்கு லாஸ்ட் ஆகாது, டேட்டா சேவ் பண்ணியிருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் நான் வெலட்டைல் மெமரி. டேட்டா வந்து எரேஸ் ஆகாது. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ கரண்ட் ஆஃப் ஆனால் டேட்டா நமக்கு லாஸ்ட் ஆகாது அப்படின்னா அது செகண்டரி மெமரி, அது ரோம் அப்படின்னு சொல்கிறோம். தென் அது பெர்மனெண்ட் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம்? ஹார்ட் டிஸ்க்கு, சிடி ரோம், டிவிடி ரோம் இதெல்லாம் வந்து செகண்டரி மெமரிக்கு எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட். என்னென்ன டிவைசஸ் வந்து நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணலாம்? இப்போ கம்ப்யூட்டருக்கு நம்ம நார்மலாக தெரிஞ்சது கீபோர்டு, மவுஸு. ஸோ யார் கேட்டாலும் இன்புட் ஏதாவது டிவைஸ் பேர் சொல்லுங்கள் அப்படின்னா கீபோர்டு, மவுஸ் இதுதான் ஜென்ரலைஸாக சொல்ல முடியும். தென் அவுட்புட் சொல்லுங்கள் அப்படின்னா ஸ்பீக்கர் சொல்லுவாங்க, பிரிண்டர் சொல்லுவாங்க, மானிட்டர் சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர்த்து நம்ம என்னென்ன இன்புட் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிவைசஸாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீபோர்டு.
ஸோ கீபோர்டு வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன் வந்து வயர்டு கீபோர்ட் அண்டு வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் விர்ச்சுவல் கீபோர்ட். தென் இந்த மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸாக நம்ம யூஸ் பண்ணுறது கீபோர்டு தான். ஸோ கீபோர்டு இல்லாமல் அதுதான் நமக்கு மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுற இன்புட் டிவைஸ். தென் கீபோர்டில் நமக்கு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக லெட்டர்ஸுக்குன்னு கீஸ் இருக்குது, நம்பர்ஸுக்குன்னு கீஸ் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸுக்குன்னு கீஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்ததுக்கு பேர் தான் கேரக்டர் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்பர்ஸ்க்கு தெரியும் நமக்கு 0 to 9 இருக்குது. தென் இந்த பக்கம் சைடில் வந்து நமக்கு தனியாகவே அல்டர்னேட்டிவாக நம்பருக்கு மட்டும் நமக்கு சின்னதாக 1 to 9 0 to 9 வந்து நம்பர்ஸ் இருக்கும். தென் அதே மாதிரி லெட்டர்ஸுக்கு நமக்கு A to Z இருக்குது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸுக்கு மல்டிப்ளிகேஷன், ஹைஃபன், தென் ஆஸ்டிக்கு, கேரட்டு, ஸோ டாலர் சைன், ஆம்பர்சன்ட், இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த மாதிரி நிறைய நமக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் கீஸாகவும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேரக்டர் கீஸ் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். ஸோ அந்த கீபோர்ட்ஸ் தான் எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்க கீபோர்ட், இதோட இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம டைப்ரைட்டர். ஸோ பழைய காலத்தில் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டிங்கன்னா டைப்ரைட்டர் வீட்டில் இருக்கும். ஸோ அந்த டைப்ரைட்டரோட அதை வச்சு தான் நம்ம எதை டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து டிரைவ் பண்ணது தான் கீபோர்டு. தென் நெக்ஸ்ட்டு டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கிவன் அஸ் இன்புட். இது ரெண்டு தான் நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு வயா எது மூலமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா கீபோர்டு மூலமாக இன்புட்டாக கொடுக்க போகிறோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் ஆல்ஃபாபெட் அண்ட் நியூமரிக்கல் கீஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் கீஸ் இதெல்லாம் தவிர்த்து நமக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கீசஸ் இருக்குது. ஸோ அந்த கீசஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர் கீஸ் இருக்குது, மாடிஃபையர் கீஸ் இருக்குது, தென் சிஸ்டம் அண்ட் GUI கீஸ் இருக்குது, தென் என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது, நேவிகேஷன் கீஸ் இருக்குது, தென் நியூமரிக் அண்ட் கீபேட், தென் ஃபைனலாக லாக் கீஸ். இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக சொல்கிற ஆல்ஃபாபெட், நம்பர், இந்த கீஸை தவிர்த்து நமக்கு இந்த 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 கீஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போது இதிலிருந்து ஒவ்வொரு கீஸும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ டைப் ஆஃப் கேரக்டர் கீஸ், ஆல்ஃபாபெட் கீஸ். ஆல்ஃபாபெட் கீங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரியும், A to Z, அது கேபிட்டல் ஆர் ஸ்மால் இது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நியூமரிக்கல் கீஸ்னால் 0 to 9, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், தென் ஸ்பேஸ் பார், என்டர் அண்ட் ரிட்டர்ன் கீ. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது கேரக்டர் கீஸ். த நெக்ஸ்ட்டு மாடிஃபையர் கீஸ், 6 மாடிஃபையர் கீஸ் இருக்குது. ஷிஃப்ட்டு, தென் கண்ட்ரோல், ஆல்ட், ஃபங்க்ஷன், கமாண்ட் அண்ட் விண்டோஸ். தென் GUI கீஸ் பார்த்தா விண்டோஸ், ஆல்டர், தென் ஏரோ கீஸ், தென் மெனு கீ, எஸ்கேப் கீ. தென் சிஸ்டம் கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேப், என்டர், பேக் ஸ்பேஸ், டெலிட், டாப், கேப்ஸ் லாக், கண்ட்ரோல். இதெல்லாம் சிஸ்டம் கீஸ். ஃபங்க்ஷன் கீஸ் நமக்கு தெரியும், F1லேருந்து F12 வரைக்கும் நமக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது. தென் என்டர் கீ என்னென்ன, என்டர், இது நமக்கு என்டர் கீ. எடிட்டிங் கீஸ் என்னென்ன, பேக் ஸ்பேஸ், டெலீட், இன்சர்ட், ஹோம் கீ அண்ட் எண்ட் கீ. இதெல்லாம் நமக்கு எடிட்டிங் கீஸாக யூஸ் பண்ணுறோம். தென் நேவிகேஷன்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கோ, லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கோ நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஏரோ கீஸ், தென் ஹோம் கீ, எண்ட் கீ, பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன். இதெல்லாம் நமக்கு நேவிகேஷன் கீஸாக இருக்குது. தென் ஃபைனலாக லாக் கீஸ், கேப்ஸ் லாக், நம் லாக், ஸ்க்ரால் லாக், இதெல்லாம் லாக் கீஸ். ஸோ இந்த எல்லாமே நமக்கு எதில் அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு கீபோர்டில் நமக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்த இன்புட் டிவைஸ் என்னது, மவுஸ். ஸோ மவுஸும் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வயர்டு, இன்னொன்று வயர்லெஸ். ஸோ மவுஸ் இஸ் த பாயிண்டிங் டிவைஸ். ஒரு லைனையோ இல்லை ஒரு பர்டிகுலர் வேர்டையோ நம்ம பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் மவுஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மவுஸ் வந்து இட் இஸ் கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் எ கர்சர் ஆஃப் த டிஸ்பிளே ஸ்க்ரீன். ஸோ நம்ம ஸ்க்ரீனில் கர்சரோட மூமெண்ட்டை பாருங்கள், நான் கர்சர் இப்போ மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூமெண்ட் எது மூலமாக பண்ணுறேன், எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறேன், நான் கண்ட்ரோல் எங்கே போகணும், எனக்கு எங்கே வரணும் அப்படிங்கிற கர்சர் கண்ட்ரோல் எல்லாமே எதை வச்சு பண்ணுறோம், அதுதான் மவுஸ் கீயை வச்சு பண்ண போகிறோம், மவுஸ் டிவைஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேஜில் இருக்க ஐகான்ஸை செலக்ட் பண்ணுறதாகட்டும், மெனுஸை சூஸ் பண்ணுறதாகட்டும், தென் கமாண்ட் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அதாகட்டும், தென் ஆக்டிவேட் சம் அதர் கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா we are using மவுஸ் டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம். தென் மவுஸ் ஆக்ஷன்ஸ், மவுஸ் வச்சு என்னென்ன பண்ண முடியும், ஸோ நான் மூவ் பண்ண முடியும், கர்சரை என்னால் கிளிக் பண்ண முடியும், தென் டபுள் கிளிக் பண்ண முடியும், தென் ரைட் கிளிக் இஸ் ஆல்சோ பாசிபிள், ட்ராக் அண்ட் ட்ரவுன். ஸோ நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மவுஸோட ஆக்ஷன்ஸ்.
ஸோ மவுஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மவுசஸ் ஆர் அவைலபிள். என்னென்ன? மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ், லேசர் மவுஸ், ஏர் மவுஸ், 3D mouse, then tactile mouse, then ergonomic mouse and gaming mouse. ஸோ நம்ம எந்த அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி நம்ம மவுசஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஆப்டிக்கல் மவுஸ் லேசர் மவுஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேனர். அடுத்த இன்புட் டிவைஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்கேனர். ஸோ ஸ்கேனருங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் மெமரியில் நம்ம டைரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷனை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கேனர். ஸோ ஸ்கேனர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம ஜெராக்ஸ் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது இல்லையா, ஜெராக்ஸ் மிஷின் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேஷனில் தான் இந்த ஸ்கேனரும் நமக்கு ஒர்க் ஆகும். தென் இந்த ஸ்கேனர் என்ன பண்ணுது, நம்ம கையில் எழுதுனதா ஹேண்ட் ரிட்டன் ஆகட்டும் அல்லது பிரிண்டட் டைப் ஆஃப் பேப்பர் ஆகட்டும், இந்த இன்ஃபர்மேஷன் அல்லது ஃபோட்டோகிராஃப் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி இந்த நம்ம கையில் எழுதுனது, தென் பிரிண்ட் அவுட் பேப்பர், தென் ஃபோட்டோகிராஃப்ஸ், இது எல்லாமே கம்ப்யூட்டருக்கு மேனிப்புலேட் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்டாக கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்கேனர். த நெக்ஸ்ட் டிவைஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டரோட செக்யூரிட்டிக்காக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, பயோமெட்ரிக் டெக்னாலஜியில் வந்து நமக்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இட்ஸ் வெரி வெரி சேஃப் அண்ட் கன்வீனியன்ட். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறோம். ஸோ ஈஸியான பாஸ்வேர்டாக இருந்தால் யார் வேணாலும் ஹேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் பாஸ்வேர்டு வந்து மறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேக் பண்ணிடுவாங்க. தென் நம்ம ஃபோனை வந்து ஃப்ராட் பண்ணி அதில் இருந்த டேட்டாஸ் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ இதிலிருந்து நம்ம கம்ப்யூட்டர் நம்ம சேஃபர் சைடாக கன்வீனியண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபிங்கர் பிரிண்ட். அப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நம்ம இன்புட் டிவைஸாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஃபிங்கர் இருக்காது. ஸோ அந்த ஃபிங்கரில் இருக்க டேட்டாஸ் வந்து எவ்வளோ லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன ஆகும், இட் இஸ் டிஃபர். அதனால தான் பழைய காலத்தில் எல்லாமே சேஃபர் சைடாக நீங்கள் கையெழுத்து போட்டாலும் ஒரு உயிலுக்கு வந்து ஒருத்தருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க, அப்பாட்டிருந்த பையனுக்கு போகுது அப்படின்னா, ஸோ கையெழுத்து போடுறதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணாங்க பெரியவங்கெல்லாம், கை நாட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கோம்ல. ஸோ இப்போ நம்ம ஒரு 50 இயர்ஸ் பேக்கெல்லாம் பார்த்தோம்னா தாத்தா பாட்டி எங்கே படித்தாங்க, ஸோ இப்போ அதில் சில பேர் தான் படிச்சிருக்காங்க, மீதில் என்ன பண்ணுவாங்க, கையெழுத்து போட்டாலுமே கை நாட்டு வைக்க சொல்லுவாங்க. எதுக்காக? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃபர். ஒருத்தரோட பேட்டர்ன் வந்து இன்னொருத்தரோட பேட்டர்னோட ஒத்து போகாது. ஸோ அதனால இட்ஸ் இஸ் த பெஸ்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம பயோமெட்ரிக் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு இன்புட் டிவைஸ். ஸோ அடுத்த இன்புட் டிவைஸை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ட்ராக் பால். ஸோ இங்கே பாருங்கள், ட்ராக் பால் வந்து ஃபிகர் 1.7 கொடுத்துருக்காங்க. இதான் ட்ராக் பாலோட இமேஜ். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மவுஸ் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆனால் அப்சைட் டவுனாக இருக்கும். மவுஸை கமுத்தி போட்டோம்னா எப்படி இருக்கும், மேல் பாகம் முன்னாடியும் பின்னாடியும் வந்தால் எப்படி இருக்கும், முன்னாடியும் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்சைடு டவுனாக இருக்கும் இந்த ட்ராக் பால். ஸோ இப்போ ட்ராக் பாலை நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக அதில் இருக்க அந்த பால்ஸ் பாருங்கள், ரெட் கலர் பால்ஸ் தெரியுது இல்லையா, இந்த பால்ஸை மட்டும் நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி மூவ் பண்ணுறதுனால இந்த ரிமைனிங் இந்த டிசைன்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் என்ன ஆகாதுன்னா இட் இஸ் ரிமைன் ஸ்டேஷ்னரி. அது நிலையாக தான் இருக்கும். நம்ம மவுஸ் வந்து எல்லா பக்கம் மவுஸையும் நம்ம மூவ் பண்ணுறோம். ஆனால் ட்ராக் பால் அப்படி கிடையாது. அந்த பால்ஸை மட்டும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஸ்டேஷ்னரி ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ட்ராக் பால் இருக்க அந்த பால்ஸை வந்து நம்ம ஸ்பின் பண்ணுறது மூலமாக நம்ம வேரியஸ் டைரக்ஷன்ஸ், மேலே கீழே அப் அண்ட் டவுன் எங்கே வேணாலும் நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். லைக்வைஸ் நேவிகேட் பண்ண முடியும். ஸ்க்ரீன் மூவ்மெண்ட்டு, ஸ்க்ரீனை வந்து மேலே கீழே அப்படி பண்ணலாம். ஸோ ஸ்க்ரால் பண்ண முடியும், தென் டைரக்ஷன்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே எதை வச்சு பண்ணிக்கலாம்னா இந்த ட்ராக் பால் இருக்க பாலை வச்சு மட்டுமே பண்ணிக்க முடியும். மீதி இருக்க பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு சேம், அது ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது. இட் இஸ் லுக் லைக் ஏ மவுஸ் மாதிரி அப்சைட் டவுனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸாக நம்ம யூஸ் பண்ணுறது ரெட்டினல் ஸ்கேனர். எப்படி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தருக்கு இருக்காதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம கண்ணில் இருக்க அந்த ரெட்டினல் ஸ்கேனில் அதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு மேட்ச் ஆகாது. இட் இஸ் த யூனிக் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக இதுவும் பயோமெட்ரிக் டெக்னிக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட
ரெட்டினல் பிளட் வெசல்ஸ் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்க அந்த கருவளையத்திலோட இருக்க நரம்புகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் இந்த பயோமெட்ரிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். இதுவும் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக யூஸ் ஆக போகுது. ஏன்னா ஒருத்தருக்குரிய அந்த பேட்டர்ன் வந்து ஒருத்தருக்கு இருக்காது. ஸோ இது நம்ம ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஆதார் கார்டு நீங்கள் வந்து இப்போல்லாம் நம்ம புதுசாக ஆதார் கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்கேன் பண்ணுறாங்க, நம்மளோட ஐயையும் ஸ்கேன் பண்ணுறாங்க, நம்ம தம்பையும் வைக்கிறோம். ஞாபகம் இருக்கா? இப்போ நிறையா பேங்க் எல்லாமே தம்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம டேட்டாஸ் இருக்கிறதுக்காக இந்த ஸ்கேனர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இது பயோமெட்ரிக் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு 7th ஒன்னா லைட் பென். ஸோ லைட் பென் எப்படி வந்து மவுஸ் வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ்ன்னு சொன்னோமோ அதே மாதிரி நமக்கு லைட் பென்னும் பாயிண்டிங் டிவைஸ் தான். ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக நம்ம லைட் பென் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைட் பென்னோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் லைக் எ பென். எப்படி வந்து நம்ம பென் யூஸ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி ஷேப்பில் தான் இந்த லைட் பென் இருக்கும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நார்மல் பென் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் லைட் பென் இருக்க போது. இந்த லைட் பென் வந்து எதோட கனெக்ட் பண்ணி இருக்க போகிறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக நம்ம மானிட்டரோட கனெக்ட் பண்ணி இருக்குது. தென் இந்த லைட் பென்னோட டிப்பில் இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் டிப் ஆஃப் த பென்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டிப்பில் லைட் சென்சிட்டிவ் எலிமெண்ட் இருக்குது. இந்த எலிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்க லைட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு தென் இந்த பென்னோட லொக்கேஷனை கம்ப்யூட்டருக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இதோட வேலை என்னது? லைட் பென்னோட வேலை அதோட டிப்பில் வந்து லைட் சென்சிட்டிவ் எலிமெண்ட் இருக்குது. இந்த எலிமெண்ட் வந்து இது மானிட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்போன்னு பென் சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ மானிட்டரில் லைட்ஸ் எங்கே இருக்கோ அந்த லைட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு இந்த பென் ஸ்க்ரீனில் எங்கெல்லாம் மூவ் ஆகுது, எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் லைட் பென்னோட வேலை. அப்போ லைட் பென்னோட அட்வான்டேஜ் என்னது? டைரெக்டாக நம்ம ஸ்க்ரீன்லேயே ட்ராயிங் பண்ண முடியும். ஸோ அப்படி ட்ராயிங் பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் பிகம் ஹார்ட் டு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அட் த சேம் டைம் அக்யூரேட்டாக கரெக்டாக துல்லியமாக நம்ம என்ன வரைகிறோமோ நம்மளால் வரைய முடியாது. அது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஸோ ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படிங்கிறது இட் இஸ் டிடெக்ட்ஸ் த கேரக்டர். நம்ம பிரிண்ட் பண்ண பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேப்பர்லேயே ஆகட்டும் இல்லை நம்ம எழுதின பேப்பரில் ரிட்டர்ன் ஆன் த பேப்பரில் எழுதுகிறோம் இல்லையா, ஸோ அந்த ஹார்ட் ரிட்டர்ன்லேயே ஆகட்டும் அதில் இருக்க கேரக்டரை நமக்கு ரீட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர், ஸ்கேன் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த OCR ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு புக்கிலேருந்து ஒரு பேஜையே நம்மளால் ஸ்கேன் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஸ்கேன் பண்ண முடியும் இந்த OCR வச்சுட்டு. தென் இந்த OCR வந்து will recognize the characters in the pages as a letters, then punctuations mark and stores. So letters-ஐயும் இதால் recognize பண்ண முடியும். At the same time punctuations marks அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தால் அதையும் என்ன பண்ணும், ஸ்கேன் பண்ணி ரெகனைஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். தென் இந்த ஸ்கேன்டு டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம், வேர்டு ப்ராசஸரில் சேஞ்ச் ஏதாவது எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லையா, எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேன் டாக்குமெண்ட் எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். தென் இப்போது TNPSC எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. தென் அது எக்ஸாம்ஸ் வந்து முன்ன தான் 2 மார்க் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ்லாம் இருந்தது. ஸோ இப்போ 15 இயர்ஸாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு OMR ஷீட்டில் மாற்றிட்டாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த OMR ஷீட்டில் ஆன்சர் வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸோ சர்க்கிள் ஷேப்பில் ஷேட் பண்ணால் மட்டும் போதும். அப்போ பேப்பரில் யார் கரெக்ஷன் பண்ணுவாங்க, OCR தான் கரெக்ஷன் பண்ணும். ஸோ அதை என்ன பண்ணும், என்ன இன்புட் கொடுத்துட்டோமோ என்ன ஆன்சர் நம்ம முன்னாடி செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ அதை ரீட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரீட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணும். 50க்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு என்ன பண்ணும், ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். அதுதான் OCR ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஸோ அது பிரிண்டடில் பேப்பர்லேயும் அதால் ஸ்கேன் பண்ண முடியும், ஹார்ட் ரிட்டர் பேப்பர்லையும் ஸ்கேன் பண்ண முடியும், கேரக்டரையும் அது ஸ்கேன் பண்ணும், பஞ்சுவேஷன் மார்க்கையும் ஸ்கேன் பண்ணி வைக்கும். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்கோடு. ஸோ பார்கோடு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ பார்கோடு எப்படி ரன் ஆக போகுது, ஸோ அந்த பார்கோடு இட்ஸ் த பேட்டர்ன் பிரிண்டட் இன் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திக்னஸ். இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டாக ப்ராடக்ட் எடுப்பாங்க, அதில் பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். அந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா லைனில் பார்ஸ் இருக்கும். அந்த பார்ஸை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாகவே டிஸ்பிளே பண்ணும். அது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதோட ரேட் என்ன, அதோட டேக்ஸ் என்ன, இது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணுது இல்லையா, அதுதான் பார்கோட் ஸ்கேனர். ஸோ ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே ஒவ்வொரு கோடுமே இன்னொரு கோடோட டிஃபர் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லாமே சேம் கிடையாது. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும், திக்னஸ் ஆகட்டும், அந்த பேட்டர்ன் லைன்ஸ் ஆகட்டும், எல்லாமே
ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு நமக்கு வேரி பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ அது ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். இந்த பார்கோட் ரீடர் வந்து ஸ்கேன் த இன்ஃபர்மேஷன் ஆன் த பார்கோட் அண்ட் டிரான்ஸ்மிட் டு கம்ப்யூட்டர் ஃபார் த ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக வந்து நமக்கு எங்கே மாற்றி கொடுக்கும், ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனே எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக நமக்கு கம்ப்யூட்டருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கும். தென் இதில் வந்து நமக்கு எரர் ஃப்ரீ கோடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அட் த சேம் டைம் எரர் இல்லாமல் எரர் ஃப்ரீ என்ட்ரியாக நமக்கு சிஸ்டமுக்கு ப்ரொவைட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கியூஆர் கோடு. ஸோ கியூஆர் கோடு இப்போ பணம் பே பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு கடைக்கு போகிறோம், டீ குடிக்கிறோம். முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், ஸோ டீ குடிச்சிட்டு ஒரு 10 rupees கொடுக்குறோம். அப்போ டீ ஒரு 9 rupees அப்படின்னா ₹1 சேஞ்ச் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ₹1 பதிலாக ₹1 சாக்லேட் கொடுப்பாங்க. அந்த காலமெல்லாம் போய் இப்போ ₹5 சேஞ்ச் இல்லை, ₹10 சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி சாக்லேட்டு ஒரு பொருள் ஏதாவது ஒன்று வீட்டில் கையில் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ என்ன பண்ணியாச்சு, டிஜிட்டல் பண்ணியாச்சு. அப்போ இந்த கியூஆர் கோடை வந்து நம்ம மொபைலில் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்யூரேட்டாக எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்மளால் பே பண்ண முடியும். சில்லறை இல்லை, அதுக்கு பதிலாக விக்ஸ் வச்சுக்கோங்க, ஹால்ஸ் வச்சுக்கோங்கிற காலமெல்லாம் எப்பயே மலையேறி போச்சு. ஸோ கியூஆர் கோடு மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 2 dimension பார்கோடாக இருக்க போகுது. ஸோ இட் இஸ் ரீட் த கேமரா அண்ட் ப்ராசஸ்டு டு இன்டர்ப்ட் த இமேஜ். கேமரா மூலமாக இது என்ன பண்ணும், எடுக்கிற டேட்டாவை நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் கியூஆர் கோடு அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து 10th ஒன்றா என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க புக்கில் நமக்கு, வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். ஸோ வாய்ஸ் இன்புட் சிஸ்டமில் என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் மைக்ரோஃபோன்ஸ் வந்து வாய்ஸ் இன்புட் சிஸ்டமாக நமக்கு ரன் ஆக போகுது. ஸோ இது என்ன கம்ப்யூட்டருக்கு ப்ரொவைட் பண்ண போகுதுன்னு நம்மளோட வாய்ஸை தான் டேட்டாவாக சென்ட் பண்ண போகுது. தென் இந்த மைக்ரோஃபோன் வந்து அலாங் வித் ஸ்பீச் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நேற்று சொல்லியிருந்தோம், இந்த 6th generation சாஃப்ட்வேரில் ஸ்பீச் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். தென் 5th ஆல்சோ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் அது இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், ஸ்ரீ சொல்லியிருந்தேன், தென் அலெக்ஸா சொல்லியிருந்தேன், ஓகே கூகுள் சொல்லியிருந்தோம், தென் நம்ம கூகுளில் கூட கூகுள் அசிஸ்ட் சொல்லியிருந்தோம். இது எல்லாமே ஸ்பீச் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர். அப்போ அந்த மைக்ரோஃபோன் அந்த ஸ்பீச் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேரோடு சேர்ந்து கம்ப்யூட்டருக்கு என்ன நியூ அப்ரோச்சஸில் இன்புட்லாம் ப்ரொவைட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதோட எக்ஸாம்பிள் படம் எப்படி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு மைக்ரோஃபோனோட எக்ஸாம்பிள், அதோட ஃபிகர். தென் நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் கேமரா. ஸோ டிஜிட்டல் கேமரா இமேஜஸை வீடியோஸை டைரெக்டாக கேப்சர் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மாக நமக்கு கம்ப்யூட்டருக்கு ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ இதில் யூஸ் பண்ணுற சிப்புக்கு பேர் என்ன, சார்ஜ் கப்புள்டு டிவைஸ் அப்படிங்கிற சிப்பு தான் நம்ம டிஜிட்டல் கேமராவில் யூஸ் பண்ணுறோம். தென் டிஜிட்டல் கேமராவில் இருக்க லென்ஸ் மூலமாக லைட் வந்து இந்த சிப்பில் படுறப்ப இது டேட்டாவை டிஜிட்டல் ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ புரியுதுங்களா. ஸோ இது வந்து டிஜிட்டல் கேமராவோட பர்பஸ். தென் நெக்ஸ்ட்டு வந்து டச் ஸ்க்ரீன். ஸோ டச் ஸ்க்ரீன் நமக்கு ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இப்போ ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டச் மொபைல் யூஸ் பண்ணுறோம்ல, கீபேட் மொபைல்லாம் போய் காலங்காலம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தாத்தா பாட்டி என்ன யூஸ் பண்ணுறாங்க, டச் ஸ்க்ரீன் அழகாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக ஸ்க்ரால் பண்ணி இப்போ நம்பர் எடுத்து கால் பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க. இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துங்க ஒரு 80-85 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிற ஓல்டு லேடி ஒருத்தங்க அழகாக பொருள் வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருந்தேன், ஓகே ஜென்ரேஷன்ஸ் எங்கே போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் வந்து இப்போ இவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் இன்ட்ராக்ட் டு த கம்ப்யூட்டர். யூசர் வந்து கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அலோவ் பண்ணுது. ஸோ வயா எது மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம், இங்கே ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்ஃபேஸாக எது இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர். ஸோ நம்ம ஃபிங்கர் தான் இன்டர்ஃபேஸாக டச் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம மவுஸு, கீபோர்டு, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இன்புட் டிவைஸாக யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக என்ன யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன வந்திருக்கு அப்படின்னா டச் ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணலாம். தென் டச் ஸ்க்ரீனில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இட் இஸ் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மானிட்டர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், தென் கேஷ் ரெஜிஸ்டர்ஸ், தென் இன்ஃபர்மேட்டிக்ஸ், இங்கே எல்லாத்துலேயும் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் டச் ஸ்க்ரீனில் அந்த நம்ம ஃபிங்கரோட டச்சு சென்சிட்டிவ் இன்புட் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்புட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்ஃப்ராரெட் பீம்ஸ், அதாவது அகச்சிவப்பு கதிர்களை வந்து நம்ம ஃபிங்கரோட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக ஃபிங்கர் கொண்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஃபிங்கர் டச்சு சென்சிட்டிவ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்ஃப்ராரெட் பீம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் இருக்க
இன்புட் டிவைஸ் பேர் வந்து கீயர். ஸோ கீயர் அப்படின்னா இட் இஸ் த டிவைஸ் ஃபார் சிக்னலிங் பை ஹேண்ட். நம்ம ஹேண்ட் மூலமாக என்ன பண்ண போகிறோம், சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் பை ப்ரெஸ்ஸிங் ஒன் ஆர் மோர் ஸ்விட்சஸ். ஸோ கீயர்ஸில் பாருங்கள், இதுதான் அதோட ஃபிகர். ஸோ இந்த ஃபிகரில் இங்கே பாருங்கள், இது எல்லாமே என்னது அப்படின்னா இட் இஸ் த கீஸ். ஸோ இந்த கீஸை நம்ம ஹேண்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கம்ப்யூட்டருக்கு சிக்னலை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு இட் இஸ் நாட் ஏ 1 or 2 அப்படி சுவிட்சஸ் கிடையாது. வி ஹாவ் டு யூஸ் மோர் சுவிட்சஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடர்ன் கீயர்ஸ் வந்து இட் இஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சுவிட்சஸ் பட் நாட் அஸ் மெனி அஸ் ஏ ஃபுல் சைஸ் கீபோர்ட். நம்ம கீபோர்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல் சைஸ் கீபோர்டு இல்லாமல் இட் இஸ் த லார்ஜ் நம்பர் ஆஃப் கீயர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சுவிட்சஸ் வந்து இந்த கீயர்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்க போகுது அப்படின்னா 4 to 50. ஸோ 4லேருந்து 50 வரைக்கும் வந்து நம்பர்ஸ் வந்து இந்த கீயர்ஸில் இருக்க போகுது. தென் இந்த கீயர்ஸ் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஏ கீபோர்டு. இது கீபோர்டு மாதிரி லார்ஜாக இருக்க போகிறது இல்லை, ஏன்னா இதில் போர்டே கிடையாது, வெறும் ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்விட்சஸ் எப்படி ஃபார்மாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் த கிளஸ்டர், அதாவது கூட்டம். நிறைய கீஸ் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கீயர்ஸில். ஸோ நம்ம கீஸை ப்ரெஸ் பண்ண நம்மளால் இன்புட் சிக்னல்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை குயிக்காக உங்களுக்கு ஒரு டைம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீகால் பண்ண போகிறேன். ஸோ ஒரு டைம் எனக்கு புரியல அப்படின்றவங்க கூட இப்போ ஒரு மறுபடி லெசன் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸ் வந்து புரியும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ அதில் யூசர் வந்து இன்புட்ஸ் கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணணும்னா அவுட்புட் நமக்கு ப்ரொவைட் பண்ணும், இன் ஃபாஸ்ட் மேனரில் கொடுக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோரிங் டேட்டா, வெதர் கண்டிஷன்ஸ், புக்கிங், ஏர்லைன்ஸ், தென் டிக்கெட்ஸ், மூவி டிக்கெட்ஸ், பிளேயிங் கேம்ஸ், இங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் மீன் பை டேட்டா? டேட்டாங்கிறது அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்டாக இருக்குது. இதை கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்பிரிட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் டேட்டா வந்து மீனிங்ஃபுல் மெசேஜை கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 13416 கவிதா, இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இப்போ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னது? இன்ஃபர்மேஷனுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளால் கன்க்ளூஷனுக்கு வர முடியும், ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ இது வந்து இட் கிவிங் த மீனிங்ஃபுல்லாக நமக்கு இருக்கும், ஆர்டர்டாக இருக்கும், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் இருக்கும். இப்போ கவிதா 16 years old அப்படின்னா முன்ன கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு நமக்கு மீனிங்ஃபுல், கவிதாக்கு வயசு 16 அப்படிங்கிறது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்படி அன்ப்ராசஸ்டு டேட்டாவை ப்ராசஸ் டேட்டாவை மாத்திரம் இல்லைங்களா, இந்த கன்வர்ஷனுக்கு பேர் தான் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் அதோட எக்ஸாம்பிள் படம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர்னா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்க்குறோம், என்ன டச் பண்ணுறோமோ அதெல்லாம் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேருங்கிறது இட் இஸ் ஃபுல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரோக்ராமாக இருக்க போகுது. ஸோ ஹார்ட்வேருக்கு மானிட்டர், மெமரி போர்டு, கீபோர்டு இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் வந்து ஐபிஓ சைக்கிள். ஸோ ஐபிஓ சைக்கிள் என்னது? ஐனா இன்புட், பீனா ப்ராசஸ், ஓனா அவுட்புட். நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஐபிஓ சைக்கிள் இருக்க டேட்டா ஃபைனலில் எங்கே ஹோல்ட் பண்ணி வைக்கும் அப்படின்னா மெமரி யூனிட்டில் ஹோல்ட் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்புட் யூனிட். ஸோ இன்புட் யூனிட்னா கம்ப்யூட்டருக்கு யூசர் ஃபீட் பண்ணுற எல்லா ஃபார்ம் ஆஃப் டேட்டாவுமே இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபர்தர் யூஸுக்காக மெமரி யூனிட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். கீபோர்டு, மவுஸ் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து சிபியூ தான் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். தென் இது எல்லா ஆப்ரேஷன்ஸும் இங்கே தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ மெமரி இன்புட் அவுட்புட் யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணும். தென் இதில் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. தென் இதில் வந்து கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, தென் மெமரி யூனிட்னு சொல்லி 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஎல்யூ 1 by 1 அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏஎல்யூ தான் சிபியோட ஒரு பார்ட்டாக இருக்க போது. இங்கே தான் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்னல் மெமரியில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். கம்ப்யூட்டரோட டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டிக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா ஏஎல்யூ தான் ப்ரொமோட் பண்ண போகுதுன்னு பார்த்தோம். தென் கண்ட்ரோல் யூனிட்ஸ், இது சிபியு, மெமரி, ஐஓ டிவைசஸ்குள்ளே நடக்கிற அந்த ஃப்ளோ ஆஃப் டேட்டாவை கண்ட்ரோல் பண்ண போகுது. தென் அது மட்டும் இல்லாமல் என்டையர் கம்ப்யூட்டர் ஃபுல்லாகவே ஆப்ரேஷன்ஸாக கண்ட்ரோல் பண்ணும். தென் அவுட்புட் யூனிட் என்னது? யூஸருக்கு புரிகிற மாதிரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண போகிற எல்லா ஹார்ட்வேர் காம்போனெண்ட்டுமே அவுட்புட் யூனிட் தான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் மானிட்டர், பிரிண்டர்ஸ் அதெல்லாம் அவுட்புட் யூனிட்னு சொல்கிறோம். தென் மெமரி யூனிட், மெமரி 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. ப்ரைமரி தான் மெயின் மெமரின்னு சொல்கிறோம், அதை தான் ரேம்னு சொல்கிறோம். அது வேலட்டைல் மெமரி, ஏன்னா பவர் ஆஃப் ஆனால் நமக்கு டேட்டா லாஸ்ட் ஆகும். தென் கரண்ட்டாக ப்ரோக்ராமோட ரன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரைம் மெமரியில் இருக்கும்.
தென் அது டெம்பரவரி மெமரி. செகண்ட் மெமரி வந்து செகண்டரி மெமரி. தென் அது ரோம்னு சொல்கிறோம், ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அதில் வந்து இட் இஸ் நான் வெலடைல் மெமரி. அது பெர்மனெண்ட் மெமரி. டேட்டா வந்து பவர் ஆஃப் ஆனால் கூட என்ன ஆகாது, லாஸ்ட் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம், டிவிடி ரோம் எல்லாம் நமக்கு செகண்டரி மெமரியோட எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட் இன்புட் டிவைசஸ். நமக்கு டோட்டலாக 13 ஆர் 14 இன்புட் டிவைசஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது 1/13 இன்புட் டிவைசஸ் இருக்குது. ஸோ 1/1 நம்ம அது எப்படி ரன் ஆகும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, எப்படி ரன் ஆகும், எப்படி டேட்டாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ போட்டு பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1 or 2 டைம் கூட நீங்கள் கேளுங்க. ஸோ நான் இது வந்து இதோட கண்டினியூவேஷன் பார்ட், முன்னாடி இருக்க பார்ட் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த டாப்பிக்கும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சேவ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ என்னோட இந்த மெட்ரிக் ஃபார் சிஎஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க ரெஸ்ட் ஆஃப் த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.